ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். தேர்தல் முடிவுகள் திருடப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார் ராகுல் காந்தி. தேர்தல் ஆணையம் செய்யும் தில்லுமுல்களை விரைவில் அம்பலப்படுத்துவேன் ஆதாரத்துடன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பீகாரில் நடக்கக்கூடிய அந்த வாக்காளர் திருத்தம், சிறப்பு திருத்தத்துக்கெல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க, போராட்டம்லாம் பண்ணாங்க. இந்த நிலையில் செய்தியாளரை சந்தித்த ராகுல் காந்தி, கர்நாடகா தேர்தலில் மோசடி நடந்திருக்கு, குறிப்பாக ஒரு தொகுதியில் மட்டும் போலி வாக்காளர்கள் 1 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? நம்ம நக்கீரன் வாசகர்களுக்கு ராகுல் காந்தியினுடைய பீகார் சிறப்பு அந்த தேர்தல் கமிஷன் நடவடிக்கை இருக்குல்ல, இது சம்பந்தமா அவர் ஏற்கனவே சொன்னதை உங்க நினைவுக்கு கொண்டு வரணுன்றது நம்முடைய கடமை. அந்த வகையில நான் கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழலை பற்றி முதல்ல கொண்டு வருவேன் அப்படின்னார். பீகார்ல இருக்கக்கூடிய அந்த மொத்த சமாச்சாரத்தை பேசுவதற்கு பீகார் இந்தியா கூட்டணி மற்றும் ஏனைய கட்சிகள் ஒரு முடிவெடுத்து செயல்பட்டு இருந்தா கூட, மகாராஷ்டிராவில் இந்த சப்ஜெக்ட் என்பது ரொம்ப மோசமாக தேர்தல் கமிஷனால் முதல் முறையாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்று நக்கீரன் வாசகர்களுக்கு தொடர்ந்து நாம பேட்டி கொடுத்துட்டு வந்தோம். ராஜவேல் தோழர் கேள்வி கேட்க அதில் நம்ம சொன்ன பதில்கள், மகாராஷ்டிராவில் இன்னமும் அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் என்பது அடுத்த நிலையை எட்டாமலே இருக்கிறது. இப்போ சென்ட்ரல் பெங்களூரு ஒரு பெரிய அளவுக்கு மைக்ரண்ட் ஆவாத ஸ்டாண்டர்டு பெங்களூர் ஆட்களை வைத்த தொகுதி பெங்களூர், மத்திய பெங்களூர். அந்த மத்திய பெங்களூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாச்சாரத்தை அவர் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இது வரைக்கும் நமக்கு தேர்தல் கமிஷன் என்றால் ஒரு நம்பிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவில் அமுலாக்குகின்றதற்கான முதல் தகுதியாக தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதை அந்த வயது வந்த ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய அமைப்பு. இதுல கிட்டத்தட்ட மிகப்பெரிய குளறுபடிகளை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 1,250,000 வாக்குகள் போலியாக சென்ட்ரல் பெங்களூர்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல இன்னும் கூடுதலான செய்தி என்ன சொல்றாருன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரே அட்ரஸ்ல 10,872 ஒரே முகவரி, 12,000 டபுள் என்ட்ரி, 4,832 போட்டோ மாற்றம். என் போட்டோவுக்கு மேல உங்க போட்டோ இருக்கும். அப்போ இதெல்லாம் இன்வாலிடு வாக்கு சீட்டு. இப்படி ஒரு இன்வாலிடு வாக்கு சீட்டு என்பது சென்ட்ரல் பெங்களூர்ல இருந்திருக்கு. சென்ட்ரல் பெங்களூர்ல தேர்தல் நடந்திருக்கு. தேர்தல் நடந்து தேர்தல் வெற்றியை நாம உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த சட்ட திட்டங்களின்படி இந்த தேர்தல் எப்படி வெற்றி பெற்றதாக கருதப்படும்? இப்பதான் அந்த டாக்குமெண்ட்டை நமக்கு அவர் கொடுக்கிறார். இது வெறும் சென்ட்ரல் பெங்களூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல. கடந்த 5 மாதத்தில், அதாவது கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகாரை விட்டுருங்க, பீகார் நம்ம தனியா பேசுறோம். இந்த 4 மாநிலங்களில் 5 மாதங்களில் சேர்க்கப்பட்ட வாக்குகள் ஒரு விவரம் தரான். 5 மாசத்துல அந்த டோட்டல் இருக்கு பாருங்க. அந்த டோட்டல் 5 வருஷத்துல உள்ள டோட்டலை விட அதிகம். 5 மாதத்தில் இணைக்கப்பட்ட வாக்குகள் 5 ஆண்டுகளில் இணைக்கப்பட்ட வாக்குகளை விட கூடுதலாக உள்ளது. ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னா, 0. அதாவது முகவரி என்னன்னு கேட்டா, கடலூருக்கு என்னுடைய முகவரி நான் போடணும், அப்பதான் அது வேலிடு எலெக்ஷன் கமிஷனுடைய அட்டை. ஆனா என் முகவரியில 0 இருக்கு. இந்த 0 எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொன்னா, ஒரு தொகுதியில 325 பேருக்கு இருக்கு. ஒரு தொகுதின்னு நான் சொல்றது, இப்ப நாடாளுமன்ற தொகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 52 வரும். அது மாதிரி ஒரு தொகுதியில 300 பேர்னு சொன்னா 52ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000க்கும் அதிகமான வாக்குகளை நீங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு போலி வாக்காளர்களாக கொண்டு வருவது. ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, நீங்க
புதியதாக ஏற்கனவே வாக்குகளில் இருந்தவர்களில் 65 லட்சம் பேரை நீங்க பீகார்ல எடுத்துட்டீங்கன்னு நம்ம சொன்னோம். பேசப்பட்டது அதுதான். 65 லட்சம் பேரை அட் ஏ டைம்ல எடுப்பதற்கு எலிஜிபிலிட்டி உண்டான்னு கபில் சிபில் நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டாரு. அதுல மறந்து போன விஷயம் என்ன தெரியுமா? 20,80,000 பேர், 21 லட்சம், 20,80,000 பேர் அல்லது 21 லட்சம், 21 லட்சம் பேர் இறந்து விட்டார்கள்னு தள்ளுபடி பண்றான். எங்க இருக்கு இந்த டீடைல்ஸ்? 21 லட்சம் பேர் இறந்ததுக்கு ஒரு டெத் லிஸ்ட் நீங்க போட்டு வெளியே எடுக்கணும்னு சொன்னா டெத் சர்டிபிகேட் should be added, ஆர் அதர்வைஸ் அது அப்படியே இருக்கும். இந்த தேர்தலில் வாக்களிக்க மாட்டாங்க, செத்து போனதுனால அடுத்த தேர்தலில் அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் 21 லட்சம் பேரை இறந்து விட்டார்கள் என்று தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. மூன்றாவது கேட்டகரி சொல்றான் 36 லட்சம் பேரு நாம போய் தேடி பார்க்கும்போது வீட்டுல இல்ல. நான் வீட்டுக்கு வரேன், தேர்தல் கமிஷனுடைய ஆள் நானு. உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க டியூட்டிக்கு போயிட்டீங்க, உங்க வீட்டுல இருக்காங்க, சார் வேலைக்கு போயிருக்காருன்னு சொன்னா உங்க வீட்டுக்காரம்மா கிட்ட அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க தொலைபேசி எண்ல பேசி அது ஆட் ஆகும். இது தேர்தல் கமிஷனுடைய நடைமுறை. ஆனா உங்க வீட்டுக்காரம்மாவுடைய நம்பரை நான் ஆட் பண்ணிட்டேன், தேர்தல் வாக்கு கொடுத்துட்டேன். ராஜவேலுவை நான் சேர்க்கவில்லை. ஏன் சேர்க்கவில்லைன்னா நான் போய் பார்க்கும்போது அவரு அந்த பகுதியில இல்லை. அப்படி இல்லாத லிஸ்ட் எவ்வளவு பேருன்னு சொன்னா 36 லட்சம் பேர். 7 லட்சம் பேரு டபுள் என்ட்ரி. இது எங்கேயாவது ஒரு தொகுதியில இந்த புள்ளி விவர கணக்கு அடங்குமா? அப்போ தேர்தல் கமிஷன்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் பியூரா பிஜேபி சொல்லக்கூடிய ஏஜென்சி செயல்பாட்டாளர்கள். தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு முழுமையாக நம்பிக்கை அற்றதாக போய்விட்டது. இந்திய நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுக்கு தேவையான நம்முடைய வாக்குகள் திருடப்படுகின்றன என்று ராகுல் காந்தி நேரடியா குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இன்னொன்னு, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுதிமொழியை ஏற்று இந்தியாவில் பொறுப்பேற்ற ஆட்களுக்கு ஃபார்ம் 6 அப்படின்னு ஒன்று கொடுக்குறான். அவங்களுக்கு கொடுப்பான், நமக்கு கொடுப்பான். இந்த ஃபார்ம் 6க்கு என்ன ப்ரொசீஜர்னு சொன்னா, இப்போ நீங்க புதுசா 2003க்கு பின்னால வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது புதுசா வாக்களிக்க 2003க்கு பின்னால வந்திருக்கக்கூடிய ஆட்கள் என்னென்ன ஏற்கனவே 13 அம்சங்கள் இருந்ததோ அது ஆட் பண்ணக்கூடாது. எதை கொண்டு வந்திருக்காங்கன்னா பாஸ்போர்ட், பர்த் சர்டிபிகேட், ரெசிடென்சியல் ப்ரூஃப், என்ஆர்சி என்றால் அதற்கான சர்டிபிகேட், சாதி சர்டிபிகேட், ஆர் நிலம் வைத்திருக்கீங்கன்றதுக்கான சர்டிபிகேட். இந்த 6 அம்சங்களை தவிர வேற என்னுடைய ரேஷன் கார்டோ அல்லது என்னுடைய பேங்க் பாஸ்புக்கோ ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட 13 அம்சங்களையும் நிராகரிக்கிறோம். ஆதார் கார்டை இணைக்கப்பட்ட ஆதார் கார்டை கணக்கில் வைக்கவில்லை. ஆகவே இந்த 6 அம்சங்களில் 2003க்கு பின்பு என்ரோல் ஆனவங்களை நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பெர்மனன்ட் லிஸ்ட்ல சேர்த்துக்குவேன். அப்படி இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் இவர்கள் அனைவரையும் நாங்கள் நீக்கிடுவோம். இப்ப நேரடியா இடதுசாரிகள் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? தேர்தல் கமிஷனுடைய பணி புதிய வாக்காளர்களை சேர்த்தல், டூப்ளிகேட் வாக்குகளை தவிர்த்தல். ஆனால் இப்போதைய செயல்பாடு டூப்ளிகேட் வாக்கு என்ற பெயரில் இருப்பவர்களை விரட்டுதல், ஆட் பண்றதுக்கு பதிலா மொத்த வாக்காளர்களை லட்சக்கணக்கில் டெலீட் செய்தல். இது இரண்டுமே தேர்தல் கமிஷனுடைய செயல்பாட்டுக்கு சரியானதல்ல. இப்ப ராகுல் காந்தி மேல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்களை ராகுல் காந்தி குறிப்பிடுறாரு. இந்த தரவுகளை நாங்க எடுக்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சுங்கிறாரு. அதே தேர்தல் ஆணையம் மின்னணு தரவுகளை எங்கள்கிட்ட கொடுத்திருந்தா 30 நிமிஷத்துல எடுத்துடலாம். அது தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டாங்குது. இதனால எங்களுக்கு இந்த தரவுல எடுத்து இந்த மாதிரி டீட்டெயிலா மக்களுக்கு வழங்குறதுக்கு 6 மாசம் ஆச்சுங்கிறார். அதாவது ஒரு பொறுப்புள்ள கட்சி செய்திருக்கக்கூடிய நல்ல செயல், காங்கிரசினுடைய இந்த செயல்பாடு வரவேற்க தகுந்தது. டாக்குமெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஜனநாயகத்தை மதித்து நாம சொல்லியிருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் சரியா தவறா என்று பார்க்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் கமிஷனின் செயல்பாடு இல்லை. இடதுசாரிகள் 8ஆம் தேதி நாளைக்கு இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான கால் என்னன்னா, பீகாரில் தேர்தல் கமிஷனின் ஆளும் கட்சி ஆதரவு போக்கை நிறுத்த கோரி, அதாவது பெனிஃபிஷியரி அப்படின்ற லிஸ்ட்ல
பிஜேபி தவிர வேற கட்சி இல்லைன்னு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல ராகுல் காந்தி சொல்றாரு. அதாவது ஒரு வாக்குல ஏற்படக்கூடிய மாற்றங்களில் பல கட்சிகள் பலனடையும், பல கட்சி பாதிப்படையும். ஆனால் பாதிப்பு அடையாத பலனை மட்டுமே அடையக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி மட்டுமே இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் சரிதான், தேர்தல் ஆணையம் இந்த மாதிரிலாம் இருக்கு, செயல்படுது அப்படிலாம் சொல்றீங்க. அந்த கர்நாடக தேர்தல் ஆணையம் நீங்க ராகுல் காந்தி சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தோட வரணும், இல்லைன்னா தண்டனைக்குரிய குற்றமாகும் அப்படின்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தேர்தல் ஆணையம், கர்நாடக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க. கர்நாடகாவில் உள்ள தேர்தல் கமிஷனுடைய அதிகாரியினுடைய முதல் நடவடிக்கை அல்ல இது. 7ஆம் தேதி அன்னைக்கு பிரஸ் மீட் பெங்களூர்ல வருவேன்னு சொன்ன உடனேயே தேர்தல் கமிஷன் துருதுருப்பாக செயல்பட்டது. ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் கர்நாடகாவில் தான் எடுக்கிறாங்க என்பது பிஜேபியினுடைய நிர்வாக குழுவுக்கு தெரியும். அமித்ஷாவுடைய மொத்த ஆட்களும் இறங்கி வேலை செய்தார்கள். ஏற்கனவே அவருக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை எந்த சட்டத்தை மீறி ரத்து செய்தார்களோ, போய் நீதிபதி முன்னால அவமானப்பட்டார்களோ, அதே போல இந்த முறையும் படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி தரவுகள் சொல்லுவது பொய் என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அவர் உங்ககிட்ட பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனே காட்டுறாரு. ஒரே ஒரு முகவரியில 48 பேர் இருக்கிறான். அந்த முகவரியை போய் வெரிஃபை பண்ணா அந்த முகவரி ஒரு ஆலை, அரிசி ஆலை, கர்நாடகால ஒரு அரிசி ஆலையில 48 பேர். இதுல நல்ல விஷயம் என்னன்னா 48 பேரும் ஒரே குடும்பத்தையோ உறவுக்காரர்களோ அல்ல, வேற மாநிலத்திலிருந்து வந்த வெவ்வேறு சாதி இனத்தை சார்ந்தவர்களை ஒரு முகவரியில் போட்டு போலி வாக்காளர்களாக கர்நாடகாவில் செய்திருக்காங்கன்னு சொன்னா ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு பிஜேபி மதித்திருக்கிறது. அந்த ஜனாதிபதி ஆட்சியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் நடக்காது. ஆனால் இப்படி நடப்பதை பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நீதித்துறை அந்த புள்ளி விவரங்களை தனக்கு சாதகமா எடுத்துருச்சு. இப்ப நீங்க ஒரு பரபரப்பு நியூஸுக்கு எலெக்ஷன் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு சிங்னு ஒருத்தன் அந்த டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் குழந்தைங்களை நரமாமிசம் சாப்பிட்டான்னு சொல்லி ஒரு ஆளு சிங்னு ஒருத்தனையும் அவன் வீட்டு வேலைக்காரனையும் அரெஸ்ட் பண்ணி நம்ம ஜெயில போட்டோம். 2 பேருக்கு மரண தண்டனை கிடைச்சது. காலப்போக்கில் அந்த ஓனருக்கு மரண தண்டனை ரத்து, அந்த மேனேஜருக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. சொன்ன சட்டத்தினுடைய காரணம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலதாமதத்திற்குள் அந்த பீரியடுக்குள்ள அவர் மீதான குற்றச்சாட்டுக்கான வலு என்பது நிரூபிக்கப்படாததால் அவர் ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறார். ஆயுள் தண்டனை மட்டும் இல்ல, 2025 2011 ஜாமீன்ல வெளில வந்துடுறாரு. 39 பேரை கற்பழித்து கொலை செய்த ஒரு ஆளுக்கு கூட இந்த டெல்லி பகுதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது, சட்டத்தை இவர்கள் எப்படி மதிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். தேர்தல் கமிஷன் நடுநாயகமாக இருந்தது, இப்போது இல்லை என்ற நிஜத்தின் அடிப்படையில் வாசகர்கள் இதை பார்க்கணும். அநேகமா இப்ப இடதுசாரிகள் மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய எதிர்ப்பு நடவடிக்கைகள், பீகார்ல இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நாங்கள் இந்த தேர்தலையே பகிஷ்கரிக்க வேண்டி வரும் சொன்னது போல இந்தியா முழுவதும் இந்த முறையை அரசு கொண்டு வந்ததுன்னு சொன்னா தேர்தலில் ஜனநாயகம் இல்லை என்பதால் அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தால் ஒழிய தேர்தல் கமிஷன் திருந்தாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டதற்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.